ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். பொது இடத்துல போய் நீ வந்து இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடாத, உன்னோட கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் போடாத, பண்ணால் அப்படி ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக முடியுமா? அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லிங்க் அனுப்புனாவே அந்த லிங்க்கை தொட்டாலே பணம் போயிடும், இல்லை ஃபோன் ஹேக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது உண்மையா? நீங்கள் சொல்லவே நானே என்னோடய ஃபோனில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, இப்போ பொது இடத்துல வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உங்களோட லவ்டு ஒன் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணுமா? அந்த சேட்டை நீங்கள் பார்க்கணுமா? உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்கணுமா? வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து லிங்க் வந்துச்சு, அதை தொட்டேன் பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய நம்ம அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், அந்த கேஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். அந்த மாதிரி உண்மையிலே ஒரு லிங்கையோ இல்லை இமேஜே தொட்டால் நம்ம ஃபோனையோ இல்லை நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தையோ திருட முடியுமா? நம்ம ஃபோனை ஹேக் பண்ண முடியுமா? அப்போ அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஜிமெயில்னு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம்ல? அப்போ அது உண்மைனா நம்மளோட சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபோனையும் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஒருவேளை ஹேக் ஆயிடுச்சுன்னா, அந்த பேட்டரியில் சூடாச்சுன்னா ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் உண்மையா? ஒருவேளை ஹேக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்? இப்படி ஹேக்கிங் சம்மந்தமாகவும் சைபர் கிரைம் சம்மந்தமாகவும் இந்த ஃபீல்டில் 5 வருஷம் அனுபவம் உள்ள சைபர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பர்ட் திரு சைலேஷ் சார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொது இடத்துல போய் நீ வந்து இந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடாத, உன்னோட கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் போடாத, பண்ணால் அப்படி ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக முடியுமா? வழிகள் இருக்குது. ஓகே, உண்மையிலேயே வந்து அன்னோன் சார்ஜிங் போர்ட்டில் போடக்கூடாது தான். ஓகே, பிகாஸ் அந்த மூலையாக உங்களுக்கு டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கேபிளே எடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜிங்னு வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ்னு வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோஸ் வரும். ஓகே, இந்த சேம் மெத்தடாலஜி தான் அங்கேயும் பண்ண போகிறாங்க. ஸோ 99% நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தெர் ஆர் சான்சஸ், அகைன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணணும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னா லாக் யுவர் ஃபோன் அண்ட் டூ இட். ஓகே, அதை நீங்கள் போட்டுகிட்டே உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாக்கில் இருக்கும்போது அந்த உங்கள் ஃபோனோட டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆர் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன் அண்ட் டூ இட். ஓகே, அப்போது உங்களால் அந்த உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்தால் கூட உங்கள் டேட்டாவையும் உங்கள் இது வந்து எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படி ஒன்று எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா லாக்கில் பண்ணி பண்ணுங்கள். ஒரு ஸ்விட்ச் ஆஃப் த மொபைல் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஆமாம், அப்படி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ சார்ஜ் போகிறத பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ பொது இடத்துல வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது என்னோடய ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? வைஃபை வந்து தெர் ஆர் சான்சஸ், 99% சான்சஸ் இருக்குது. ஓகே, வைஃபை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து பப்ளிக் வைஃபை வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, சில இடத்துல வந்து ஃப்ரீ வைஃபைனே இருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா யாராவது உங்களுக்கு வந்து அவங்களோட வைஃபைவே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஹேக்கிங்கிற கான்செப்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ நான் உங்கள் டேட்டாவை நான் பார்க்கணுன்னா வி போத் ஷுட் பி இன் த சேம் நெட்ஒர்க். ஓகே, அப்போது வந்து இப்போ நான் என்னோடய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன்னா அகெயின் மை டிவைஸ் இன் யுவர், உங்கள் டிவைஸும் என் டிவைஸும் ஒரே நெட்ஒர்க்கில் இருக்குது. அப்போ நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸ் வந்து ஐ கேன் சி அப்புறமா அகெயின் வந்து அப்போ வந்து என் வாட்ஸ்அப்லேருந்து பார்த்துடலாமா எல்லாம் பார்த்துக்கலாம் கிடையாது. ஓகே, வெரி மினிமம் டேட்டா தான் இப்போ பார்க்க முடியும். ஏன்னா வந்து என்கிரிப்ஷன் ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. நீங்கள் என்ன தான் அனுப்பினாலும் டேட்டா போகுதுன்னு தெரியும், ஆனால் என்ன டேட்டா போகுது யாருக்கு போகுதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ஷன் கான்செப்ட் வந்ததுனால இப்போ எல்லாமே உங்களால் பார்க்க முடியாது. ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்றது மட்டும் தான் தெரியும் தவிர எல்லாமே நான் வந்து தெரியாது. அகெயின் வைஃபைல வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து இந்த லாகின் பேஜ் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, இந்த வைஃபை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லாகின் பேஜில் என்ன இருக்குன்னா, டக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே லாகின் பேஜில் உங்கள் ஃபோன் நம்பர்னா கேட்கும்ல. ஓகே, அதே இடத்துல ஜிமெயில் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஜிமெயில் பாஸ்வேர்ட் அப்படி கேட்குறோம். இப்போ ஜிமெயில் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே உங்கள் டேட்டா அங்கே போகுது. ஸோ அகெயின் இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் இது, அகெயின் உங்களை வந்து ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெட்டர் பப்ளிக் ஓப்பன் வைஃபை வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டாம். ஆமாம். ஓகே சார், இப்போ அப்ளிகேஷன் இருக்குது. எந்த ஒரு அப்ளிகேஷனாக வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து ஏன்னா குழந்தைங்களாம் வீட்டில் வந்து சாதாரணமாக மொபைல் ஃபோன் கொடுத்துட்றாங்க குழந்தை கையில். அவங்க கேம் விளாட்றேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நிறைய கேம் ஏற்றி விளாட்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க அலோன்னு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் சேஃப் இல்லை, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இல்லை, ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரெஜிஸ்டர்டு ஆப் ஸ்டோர், அதாவது ஃபோன் இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும்,
ஆப்பிள்னா ஆப் ஸ்டோர் அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது உங்களுக்கு வந்து சேஃப் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கூகுள் கிட்ட நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நான் போனேன்னா தே ஹாவ் செவரல் லேயர்ஸ் ஆஃப் வெட்டிங். ஓகே, அந்த ஸ்கேன் பண்ணி இது எதுவும் ப்ராப்பராக இருக்கா மட்டும்தான் அவங்க ப்ளே ஸ்டோரில் ஆட் பண்ணாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணால் சேஃப். இல்லை ஒரு வெப்சைட்டில் ஆப் டவுன்லோட் பண்ணி தேர்ட் பார்ட்டி இருந்தால் அது நம்ம வந்து சேஃப் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் 99% சேஃபாக இருக்கும். அகெயின் இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆப் அப்படின்னா அகெயின் அதில் வந்து தேவையில்லாத டீட்டெயில்ஸ் கொடுத்தா டேட்டா போக தான் செய்யும். ஓகே, ஆனால் சேஃபான ஆப்ஸ் எங்கெங்கன்னா இருக்குன்னா ரெஜிஸ்டர்டு இது வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஆமாம், ஒருவேளை ஃபோனில் வந்து ஹேக் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆப் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஃபோனில் இருக்காங்கிறது நமக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஓகே, ஜென்ரலாக அது மாதிரி நடக்காது. பட் நடந்து தான் சப்போஸ் வந்து எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு பயமாக இருக்குது, என் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நான் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா பேசிக்லி வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சொல்லணும். இப்போ ஆண்ட்ராய்டுனா ப்ளே ஸ்டோர். ஓகே, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களோட உங்கள் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ காட்டும். ப்ரொஃபைல் ஃபோட்டோவோ உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கலன்னா அவங்க வந்து லெட்டர் என்னவோ அப்படின்றத காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அதில் ப்ளே ப்ரொடெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளே ப்ரொடெக்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிசல்ட் காட்டும். நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் அப்படின்றது காட்டும். ஓகே, ஸோ அதில் வந்து இஃப் தேர் இஸ் அன் ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் அதுலேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அண்ட் இஃப் தட் ஆப்ஷன் இஸ் ஆஃப் ப்ளீஸ் டர்ன் இட் ஆன். ஓகே, ஜென்ரலாக இந்த மாதிரி மலீஷியஸ் ஆப் மால்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கும்போது அதை வந்து உடனே இதை போய் ஆஃப் பண்ணி விடும். ஏன்னா வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஆஃபில் இருந்தால் கூட ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து டேரெக்டாக பார்க்குறது. எல்லா ஃபோன்லேயும் செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸில் ஆப்ஸ் போயிட்டு மொத்தம் ஆப் லிஸ்ட் இருக்கும், இன்க்ளூடிங் சிஸ்டமோட ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த சிஸ்டமோட ஆப்ஸ் அந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது பக்கத்தில் சைஸும் காட்டும். இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அதிகமான சைஸில் காட்டும். ஓகே, அந்த மாதிரி என்னென்ன ஆப்பு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சப்போஸ் ஒரு டார்ச் ஆப் இருக்குது, அது பக்கத்தில் வந்து 2 GB அப்படின்னா இட்ஸ் மலீஷியஸ். ஏன்னா அது ஒரு டார்ச் ஆப்புக்கு 2 GB டேட்டா வந்து தேவையில்லை. ஓகே, அப்போ எதுக்குது? ஒரு வேறு ஏதோ ஒரு ஆப் இருக்குது. ஓகே, லான்ச்சர்னு ஒரு ஆப் இருக்குது. லான்ச்சருக்கு ஆப் வந்து அதிகமாக இருக்குன்னா அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதா அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது இல்லைன்னா அங்கேயே கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அது மாதிரி சில ஆப்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து டெலீட் பண்ண முடியாமல் இருக்கும். அதுனா இன்பில்ட் ஆப்ஸ், அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே மோர் தென் எனஃப். அப்படி இன்னும் சேஃபாக ஆகுனா கவச்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஆப் இருக்குது. கவச்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதான் சொல்லி இட்ஸ் மோர் லைக் ஆன்டிவைரஸ் மாதிரி உங்களுக்கு, பட் கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்தது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் யூ வில் ஃபீல் மச் சேஃபர். ஓகே, நீங்கள் சொல்லவே நானே என்னோடய ஃபோனில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ஆப்ஸும் என்னோடய ஃபோனில் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. எஸ், ப்ளே ப்ரொடெக்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஆனில் யாராவது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் ஷுவர்லி சே உங்கள் ஃபோன் எதுவுமே ஹேக் ஆகலை அப்படின்றத ஷுவராக நீங்கள் சொல்லிடலாம். ரீசெண்டாக வந்து ஓப்போ, அப்புறம் ரியல்மி, என்னோட OnePlus, நானும் OnePlus தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோனில் வந்து திடீர்னு வந்து அந்த கால் பண்ணுற அந்த டயல் பேஜ் வந்து டக்குன்னு மாறிடுச்சு. எல்லாருமே பயந்துட்டாங்க, என்னடா இது ஹேக். இல்லை, எனக்கும் மாறி இருக்குது. அப்புறம் தான் பார்த்தா அது ஏதோ அப்டேட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுமா? நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது யாருக்குன்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டாக இருக்கோ ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேசிக்லி இந்த எல்லா ஃபோன்ஸும் நீங்கள் சொன்ன எல்லா ஃபோன்ஸும் கூகுள் டயலர்ன்ற இதுதான், கூகுளோட டயலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யார் மாறிச்சோ இட்ஸ் வெரி குட். ஏன்னா வந்து கூகுள் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ உங்கள் ஃபோனுக்கு அது அப்டேட் ஆகுது. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் வந்து அப் டு டேட்டில் இருக்கணுன்றது தான் பேசிக். ஏன்னா வந்து எதனா ஒரு பேசிக் ஃபால்ட்டாக இருக்கும் பழைய வெர்ஷன்ஸில், அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் அடுத்த வெர்ஷனே விடுவாங்க. ஓகே, ஆர் பெட்டர்மெண்ட்டுக்காக விடுவாங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிருக்குன்னா இட்ஸ் வெரி குட். உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டில் இருக்குது, ஆல் த ஆப்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகுது. ஸோ வந்து இட்ஸ் அ வெரி குட் திங் தான். அந்த நிறைய பேர் மாறினது வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க, அது ஒன்றுமே ஆகலை. கூகுள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதை பற்றி பெருசாக இல்லை. நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் தட் இஸ் அது ஒரு விஷயம் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது அது பிடிக்காது. அப்போ கொஞ்சம் நாளில் பழகிடும். ஆமாம், அப்போ ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும்போது நம்ம வச்சுருக்க ஆப்பிள்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது சேஃபுங்கிறீங்க? கண்டிப்பாக 200% சேஃப் தான். ஏன்னா வந்து இப்போ ஏன் அப்டேட் பண்ணுறாங்கன்னா எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஸோட மிஸ்டேக் இருக்கும், இல்லை அதில் ஒரு எதனா லூப் ஹோல் இருக்கும், தேவையில்லாமல் யாராவது வந்து இது பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக வந்து பக் பவுண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷனில் என்ன வந்து
வீக்னஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வச்சு எதனா வந்து இந்த அப்ளிகேஷனே ஹேக் பண்ணிட முடியுமா, இந்த அப்ளிகேஷனே வந்து என்டர் ஆக முடியுமா, அது மாதிரி நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இது மாதிரி பிளேயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கோடை அனலைஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி, ஓகே இந்த இடத்துல இந்த கோடில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த வருஷனை விடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஜென்ரலாக, டெக்னிக்கலி சொல்கிறேன். ஒரு சில டைம் நியூ ஃபீச்சர்ஸ் வரும்போது கூட அப்டேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் அப்டேட் இஸ் வெரி குட், நாட் அ பிக் டீல். அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லிங்க் அனுப்புனாவே அந்த லிங்க்கை தொட்டாலே பணம் போயிடும், இல்லை ஃபோன் ஹேக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது உண்மையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, வாட்ஸ்அப்பில் லிங்க் வருதா, அன்னோன் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தால் அந்த லிங்க் காட்டாது, மெசேஜாக காட்டும். ஓகே, ரீசெண்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஓகே ரொம்ப பழைய வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிங்காக காட்டும். ஸோ ரீசெண்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்காகவே காட்டாது அன்னோன் நம்பரில் வந்து. ஸோ அது ஒரு சேஃப். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் லிங்கை தொட்டு போயிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி லிங்கை தொடர்னா மோஸ்ட்லி இந்த ஃபினான்ஷியல் உங்ககிட்டேருந்து காசு படிக்கிற அதுதான் நோக்கமாக இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னா ஒன்று உங்கள் பேங்க் வெப்சைட் மாதிரி இருக்கும், இல்லை வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் மாதிரி இருக்கும், இன்ஸ்டாகிராம் மாதிரியோ இல்லை வந்து ஃபேஸ்புக் மாதிரியோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் அங்கே ஹேக்கிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, அங்கே டீட்டெயில் நீங்கள் லிங்க்கு தொட்டுட்டீங்க, அங்கே வந்து வெப்சைட் இது மாதிரி போகுது, ஆனால் அங்கே டீட்டெயில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அகெயின் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் தொடலாம் ஒன்றுமே ஆகாது. இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து தொட்டோடனே ஒரு டவுன்லோட் ஆகுது. ஓகே, பேசிக் இது மாதிரி தொடும் போது நிறைய இது டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிறது மட்டும்னால ஹேக் ஆகும்னா அகெயின் கிடையாது. ஓகே, ஃபோனை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபோன் நிறைய பேர் வந்து லேப்டாப் வந்து இப்போ நம்ம பேச வேண்டாம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் ஆச்சுன்னா சும்மா வந்து நீங்கள் டவுன்லோட் ஆன மட்டும் ஹேக் ஆகுனா ஹேக் ஆகாது. அந்த டவுன்லோட் ஆனதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இல்லை வந்து ரன் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து பேசிக்கலி உங்களுக்கு ஹேக்குன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஆப் வந்து வெளில உங்கள் டேட்டாவை எடுத்து கொடுக்குது. ஓகே, அகெயின் வெறும் லிங்க்கு தொட்டால் நடக்குமா? கிடையாது. இந்த நடுவில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டேட்டா வந்து வெளில போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் வந்து நார்மலாக லிங்க்கு தொட்டு பார்க்கலாம், தேவை இதுவாக இருந்தால் நீங்கள் வெளில வந்துடலாம். இப்போ அதே லிங்க்கு இல்லை அதே ஒரு இமேஜ் வந்து வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை ஜிமெயில் மூலமாக வரும்போது நாம் அதை தொடும்போது நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஹேக்கிங் கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சார். இப்போ என்ன வரும்னா பேசிக்கலி உங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக வந்து ஒரு லிங்க் வரும், அதாவது எனக்கு வந்து இது மாதிரி வந்து ஓட் பண்ணுங்கள், எனக்கு நான் ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். நீங்கள் தொடுவீங்க, தொட்டோன்னே உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் திருப்பி லாகின் பண்ண கேட்கும். என்னடா லாகின் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க, இன்ஸ்டாகிராம் கொடுப்பீங்க, பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஓட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அப்போ தான் உங்கள் ஓட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வரும். அந்த இதில் ஓடிபி உங்களுக்கு ஒரு மெயிலையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ வரும். அதை எடுத்து தூக்கி போட்டு நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஓகே ஓட்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுங்க, நீங்கள் முடிஞ்சிடும். பட் என்ன நடந்திருக்குன்னா பேசிக்கலி உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது யூசரோட லாகின், அப்புறம் பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து ஓடிபி வந்ததில்ல. ஓடிபி ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பரோ இல்லை இமெயிலோ கொடுத்துருப்பீங்க. அந்த ஓடிபி எதுனா இந்த மொபைலோ இமெயிலோ மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஓடிபி. அதாவது நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, சப்போஸ் பாஸ்வேர்டு இருந்தால் கூட இந்த மெயிலுக்கு வந்து ஓடிபி வரணும்னு வச்சுருப்பாங்க. அதை மாற்றுறதுக்கான இதுதான் அந்த இது. ஓகே, நீங்கள் கொடுக்க என்ன ஆகும்னா அங்கே உண்மையிலே க்ரியேட் பண்ண என்ன பண்ணோன்னா அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிடுவான். லாகின் பண்ணி அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து அவன் இமெயிலுக்கு மாற்றிடுவான். ஓகே, மாற்றிட்டு அதுக்கு தான் ஓடிபி வரும், வெரிஃபிகேஷன். அந்த ஓடிபி கொடுத்தா மட்டும் வரும். அகெயின் லிங்கை தொட்டால் மட்டும் நடக்காது, இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி கொடுத்தா தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆகும். ஓகே, அதர்வே ஒரே கிளிக் பண்ண போயிடுச்சு அப்படின்றது வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் பற்றி சொன்னீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு சில நான் ஒரு ரீல்ஸ் பார்க்க வாய்ப்பு கிடைக்கிது. என்னென்னா உங்களோட வாட்ஸ்அப், உங்களோட லவ்டு ஒன் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணுமா, அந்த சேட்டை நீங்கள் பார்க்கணுமா, உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்கணுமா, இந்த மாதிரி கமெண்ட்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை அந்த சேட்டை வாட்ஸ்அப் சேட்டெலாம் ஹேக் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி நிறைய வீடியோஸ் நானும் வந்து நானும் ஒரு 5 years பேக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். போனால் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, அதில் வந்து ஒரு QR ஸ்கேன் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க ஃபோனை எடுத்துக்கோங்க, அவங்க வாட்ஸ்அப் போங்க, அந்த QR ஸ்கேனை உங்கள் இதில் ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்றது என்னது சார்? பேசிக்கலி ஒரு வாட்ஸ்அப் தான். ஓகே,
அதுக்கு அவங்க ஃபோனும் வேணும், அவங்களோட வாட்ஸ்அப் சப்போஸ் பாஸ்வேர்டு வேணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய நீங்கள் உள்ளே போய் கமெண்ட் போட்டிங்களா இந்த மாதிரி மெத்தட் நிறைய இருக்கும். இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அகைன் அது ஒரு ஸ்கேம் தான். ஓகே, அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க மூலமாக வாட்ஸ்அப் கொடுத்தா உங்கள் டேட்டா தான் அகைன் உங்களுக்கு போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி 99% ஃபேக் தான். அதுவும் இந்த சினாரியோ 100% ஃபேக்காக தான் இருக்குது. இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்க முடியும்னா அது முடியாது. ஓகே, தட் இஸ் நாட் ஆக்சுவலி பாசிபிள். எஸ், நீங்கள் இடையில பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்மளோட ஃபோன் நம்பரு இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் யூசர் நேம், இந்த ஃபோன் நம்பரே இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்டே வச்சு ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, சோஷியல் இன்ஜினியரிங். ஓகே, இந்த மொபைல் ஃபோனோ இந்த இமெயில் ஐடியோ எங்கெங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வந்து நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன ஓகே இவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லாகின் பண்ணியிருக்காங்க, இதில் லாகின் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கூகுளில் ரிவ்யூ போட்டிருப்பீங்க, அதை நான் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ அது டேரெக்டாக வச்சு அகைன் உங்களை ஹேக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஓகே, அந்த வெப்சைட்டோட டேட்டா வெளில லீக் ஆகிருக்கும். ஓகே, சப்போஸ் அந்த டேட்டா பேஸில் உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்டு இருந்தால் வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, அகைன் டேரக்ட் அதுக்கு நீங்கள் பண்ணோன்னா யூ ஷுட் பி அ டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு பிகாஸ் ஆல் தி ஸ்கேம்ஸ் என்ன நடக்குதுன்னா ஒரு 1000 நம்பர் எடுத்துவாங்க, கால் பண்ணுறதோ எஸ்எம்எஸ் பண்ணுறதோ அதான் அவங்களோட டெய்லி ஒர்க்ஸ். ஆல் தி ஸ்கேம்ஸர் கூட டெய்லி ஒர்க் என்னன்னா இந்த 1000 நம்பர் எடுத்து அவங்க வந்து கால் பண்ணுறது தான் வேலை. ஓகே, உங்களை மட்டும் தேடி இன்டர்நெட்டில் என்னென்ன எடுக்குன்றது வந்து அவங்களுக்கு வந்து இது இல்லை. இப்போ உங்களுக்கு டேட்டா இல்லையா, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் தொடர்லையே அடுத்த நம்பர் போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களோட மெத்தட் அதுதான், மோடஸ் ஆப்ரேண்டின்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, 100 பேருக்கு மெசேஜ் அனுப்பாங்க, தொட்டால் வந்து ஏமாந்தவன் வந்து காசை வசூல் பண்ணுவாங்க, இல்லைனா அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்களை மட்டும் டார்கெட் பண்ணோன்னா தென் யூ ஷுட் பி இன் அ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் கோனா ஹேப்பன். எஸ். ஓகே, இப்போ இன்னொரு பேசிக் டவுட் என்னென்னா, இப்போ இந்த ஃபோன் இருக்குது, ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்க நீட்டாக சிம் கார்டை தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவனா சிம் கார்டை தூக்கி போட்டு போனாலும் ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ஐஎம்இ நம்பர் உள்ள டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ அந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு எப்படி ஒருத்தர் இந்த லொக்கேஷனில் இருக்காரு இந்த லொக்கேஷனில் இருக்காருன்னு எப்படி ட்ராக் பண்ணுறாங்க? எப்படி ட்ராக் பண்ணுறாங்க? சிம்பிள். ஆக்சுவலி வந்து என்ன மெத்தடாலஜின்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஐஎம்ஐன்றது வந்து ஃபோனோட நம்பர்னு நினைப்பாங்க. ஃபோன் நம்பர் கிடையாது. இது பேசிக்லி வந்து உங்கள் சிம் இருக்குல்ல, சிம்மோட ஸ்லாட்டோட யூனிக் நம்பர். ஓகே, அதனால தான் ஐஎம்ஐ உங்கள் ஃபோனுக்கு 2 இருக்கும். ஒவ்வொரு சிம்முக்கும் அப்போ ஒவ்வொரு சிம்முக்கும் ஒரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த டப்பா உங்கள் ஃபோன் எடுத்தாலும் 2 IMEI1 IMEI2 இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது 2 சிம் இருக்குன்னு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, பேசிக்லி என்ன டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்கன்னா இப்போது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிம். இப்போது ஒரு புது சிம் போடுறாங்கன்னா இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்எல், வோடஃபோன் இருக்காங்க. இவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும், அவங்களோட சர்வரில் ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது இந்த புது சிம் இந்த ஐஎம்ஐயில் போட்டிருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த சிஸ்டம் என்னன்னா இந்த ஐஎம்ஐ லாஸ்ட் அப்படின்னு அப்போ இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா தே வில் இன்டிமேட் ஆல் திஸ் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகே, உங்கள் புது சிம் எதுனா இந்த ஐஎம்ஐயில் எதுனா வந்ததுன்னா எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ தட் whenever நியூ ஃபோன்ஸ், அந்த ஃபோன் வந்து ஜென்ரலாக வந்து அக்யூஸ்ட் திருடினா வந்து யூஸ் பண்ண மாட்டான், விற்றுட்டு அவங்க தான் வந்து சிம் போடுவாங்க. அவங்களோட சிம் போடும் போது அவங்க சிஸ்டமில் ரெஜிஸ்டர் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஐஎம்ஐ வந்து அலர்ட் பண்ணுவோன்னு. அந்த ஐஎம்ஐ நம்பரில் இந்த சிம்மை போடும் போது ஓகே இந்த சிம்மு இந்த ஐஎம்ஐ இதோட லிங்க் ஆகுது, இது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன ஐஎம்ஐ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த நம்பரில் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுப்பாங்க. அது வழி தான் ட்ரேஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன், உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா, அந்த சிம் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் உடனே வந்து சஞ்சர் சாத்தி அப்படிங்கிற வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷன்லையோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ராக் பண்ணி அந்த சிம்மை பிளாக் பண்ணியிருக்கோம், நிறைய மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால தான் கேட்டேன். ஓகே, இல்லை அது மாதிரி இது இருக்குது. பட் இதுதான் ப்ராசஸ் மெத்தடாலஜி. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான், போலீஸில் எனி டிபார்ட்மெண்ட் பீப்புள் வாட் தேர் டூயிங் இஸ் திஸ் இஸ் த ப்ராசஸ். நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, சிஐ போர்ட்டல் அப்படின்ற மாதிரி நிறைய போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் நீங்களே பிளாக் லிஸ்ட் பண்ணலாம், நீங்களே இன்டிமேட் பண்ணலாம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டன். ரீசெண்டாக வந்து ஒரு டிராஃபிக் ஈச்சலான் ஸ்கேம் நடந்துச்சு. ஒரு ஆக்டர் கூட வந்து எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைன் போடுக்குன்னு வந்துச்சுன்னா லிங்க் வந்துச்சுன்னா அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எனக்கு அதில் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அது எந்த டிபார்ட்மெண்ட் தான் சொல்லி மெசேஜ் வருது அப்படின்னா ட்ராயிலேருந்து ஒரு இது பண்ணிட்டாங்க. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா சர்வீஸு, ஜின்னு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டு அந்த ஹெட்டரில். இப்போ இப்படி ஒரு மெசேஜ் வருது, எஸ்ஸு, ஜி, பிடின்னு எதுவுமே இல்லை, ஜென்ரலாக வருது. அப்போ அது வந்து நான் ஒரிஜினல்னு சொல்லி எப்படி நம்புறது? நான் நம்பி உள்ளே போயிட்டேன்னு என்ன பண்ணுறது? ஓகே, சி
ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்க் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ லிங்க்கு நீங்கள் வந்து ஒரு லிங்க்கு உண்மையிலேயே வந்து இது நல்லதா கெட்டதா தெரிஞ்சுக்க 2 வழியாக இருக்குது. ஒன்று URL ஸ்கேனர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் எந்த வெப்சைட்லையாவது போயிட்டு நீங்கள் வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க, தொடாமல் ஓப்பன் பண்ணாமல் காப்பி பண்ணி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்களா அதுவே உங்களுக்கு சொல்லும் இது நல்ல லிங்க்கா இல்லையான்னு. அடுத்த வெப்சைட் வைரஸ் டோட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப அழகான வெப்சைட். ஓகே, ஸோ நாங்கள் டெக்னிக்கல் பீப்புள் நிறைய அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். அந்த வைரஸ் டோட்டல்ன்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அதுவே உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு சொல்லிடும் இது மலிஷியஸாக ஓப்பன். அதுவே நீங்கள் ஃபஸ்ட் லேயர்லேயே ஓகே டவுட்டாக இருந்தால் வேணாம். ஓகே, தேர்ட் மெத்தட் ஓகே, ரீசெண்டாக வந்து நாட் ஓன்லி நம்பர்ஸ் ஓகே, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் UPIs ஓகே இந்த மாதிரி வந்து வந்திருக்கு, இவங்களுக்கு அனுப்பலாமா அப்போ டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாமா இல்லை இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்து இவங்களோட நம்பலாமா அப்படின்றது வந்து cybercrime.gov.inன்ற வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட்லேயே ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்னன்னா வந்து பேசிக்லி சஸ்பெக்ட் ரெபாசிட்டரிஸ் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் ஸ்கேம் நடந்திருக்கும்ல, அவங்களோட மொத்த டேட்டாபேஸ் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர மெசேஜ் வந்து அப்படியே ஒரு நம்பரை வந்து அப்படியே அங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணி இவங்க இருக்காங்களா சஸ்பெக்டில் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் லிஸ்ட்டில் எஸ் இருந்தால் தயவு செஞ்சு அவங்களுக்கு காசோ எதுவுமே பண்ண வேண்டாம், இல்லை அவங்க அனுப்புறது எதுவுமே நம்ம வந்து டச் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மெத்தடு. அதே மாதிரி இப்போ டிராஃபிக் எப்படி செக் பண்ணலான்னா இந்த 3 மெத்தட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ ஏதோ வந்து ஒரு ஹேக்கிங் மூலமாக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, நான் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனாலுமே என் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்ததை வந்து அது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சைபர் கிரைம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்படி பணத்தை வந்து இப்போ படத்துலலாம் காட்டுறாங்க, 2 தட்டு தட்டுறாங்க, உடனே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிஜத்தில் கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் ரொம்ப நாள் அது என்னோட பணத்தை ரெட்ரீவ் பண்ணி கொடுக்குறது? ஓகே, இந்த மாதிரி கொஷின் எனக்கு இது மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அண்ட் நிறைய என்னோடய ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது காசு அனுப்பிச்சிட்டேன், எனக்கு ஏமாற்றிட்டாங்க, இந்த அக்கௌண்ட்டை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த மாதிரி நிறைய மெசேஜ் வருது. இது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிங்களா, ஓகே, ஸோ இதுவும் எங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க். ஓகே, அனுப்பிச்சோன்னே பட் ஆக்சுவலி அங்கே என்ன நடக்கும்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு அந்த மணி பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு கேஸ் அனலைஸ் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து 700 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு போகுது. ஓகே, 700 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு மணி ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. இப்போ UPIன்றது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 700 அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. ஆமாம், அப்படியே அடுத்த அந்த டேக்குள்ளே உங்களுக்கு 700 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, மணி அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஓகே, இப்போது மணி எங்கே ஃப்ரீஸ் பண்ணணும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அகெயின் அந்த 700லேருந்து இன்னும் 400 ஈச் 400 போய்ட்டுருக்கு. ஓகே, நீங்கள் பார்க்கும்போது காசு அம்சனே ஏன் ரிட்டர்ன் வரல அப்படின்னு நினைக்கிறேன். பட் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா இவ்வளோ இது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஒரு இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. அகெயின் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுனா இப்போ அனுப்பிச்சோன்னா பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மியூல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, அவனுக்கும் அந்த கிரிமினலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாங்க் அக்கௌண்ட்ஸ் யாரோ பேரில் இருக்கிற மாதிரி இருக்கும். தோஸ் ஆர் லைக் மியூல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போ அவனை பிடிச்சும் அக்யூஸ்க்கும் தெர் இஸ் நோ ரிலேஷன் டு இட். ஸோ அங்கே பிடிச்சி அவங்ககிட்ட காசு வாங்கினா வாய்ப்பில்லை. ஏன்னா நிறைய பேர் அதான் நினைப்பாங்க, சார் இவனுக்கு தான் நான் காசு அனுப்பிச்சேன், இவனை மட்டும் டீட்டெயில் எடுத்து கொடுங்க நான் காசு வாங்கிறேன்னா அகெயின் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் டிலே ஆகிறது. ஓகே, அண்ட் இது வந்து இப்போ வந்து நம்ம இப்போ 1930ன்றது ஹெல்ப்லைன் இருக்குது. ஓகே, நீங்கள் கால் பண்ணி என்ன ட்ரான்சாக்ஷன் ஐடி சொன்னாலே இட் பிகம் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஓகே, எங்கே உங்கள் மணி போச்சோ அதெல்லாம் பேங்க்கே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி எங்கே கடைசியாக அமௌண்ட் இருக்கோ அதை அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 வீக் கோர்ட் ஆர்டரோட உங்களுக்கு வந்து 1 வீக்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஏன் நிறைய பேருக்கு வரலன்னா அகைன் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுது அந்த ஒவ்வொரு லேயராக. இப்போ 700 அக்கௌண்ட்ஸ் அனலைஸ் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் எத்தனை நாள் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் தீஸ் ஆர் த ரியல் டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் தான் அனுப்பிச்சிங்க, பட் அங்கேருந்து போனதுனால தான் இவ்வளோ இஷ்யூ. பட் த ப்ராசஸ் இஸ் ஸ்டில் கோயிங். ஓகே, ஏன் லேட் ஆகுதுன்னா இதுதான் அந்த காரணம். ஆமாம், ஆனால் காசு வந்து கண்டிப்பாக அந்த லேயர் அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு வந்து ரிட்டர்னில் வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே சார், இப்போ ஃபோன் வந்து பின்னாடி சூடாயிட்டாலே ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இது வந்து இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் ஆஃப் காம்ப்ரமைஸ். அதாவது வந்து உங்கள் ஃபோன் உங்களுக்கே தெரியாமல் ஆகுறது, திடீர்னு பிளாக் ஸ்க்ரீன் ஆகுது, திடீர்னு ஹீட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஐஓசின்னு சொல்லுவாங்க, இண்டிகேஷன் ஆஃப் காம்ப்ரமைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த இண்டிகேஷன், பட் டசன்ட் மீன் தட் உங்கள் ஃபோன் ஹீட் ஆனாலே ஹேக் ஆகினது இல்லை. நான் முன்னாடி சொன்னேன்ல, அதாவது ப்ளே ப்ரொடெக்ட்லேயும் ஆப்ஸில் போய் செக் பண்ணிடுங்க. ஓகே, இது ரெண்டும் செக் பண்ணிட்டு இல்லைனாலே உங்களுக்கு ஹேக் இல்லை. ஓகே, நீங்கள் ஹீட் ஆகுதோ ஏதோ இதெல்லாம் இண்டிகேஷன் இருந்ததுன்னா உடனே இந்த 2 இடத்துல போய் பார்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேக் ஆகல, நீங்கள் பயப்பட தேவையில்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு பேட்டரியில் எதனா ப்ராப்ளமாக இருக்கும், ஆர் நீங்கள் உண்மையிலேயே வேறு எதனா தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய பேர் என்ன பண்ண வைப்பாங்கன்னா, ஹீட் ஆகுது என்கிட்ட வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆப்ஸ் இருக்கும், அதனாலையும் ஹீட் ஆகும். ஓகே, ஆர் சம் ஆப்ஸ் வந்து அவங்க க்ளோஸே பண்ணாமல் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஹீட் ஆகும். ஒரு பேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கும். உண்மையிலேயே எனக்கு அவர் பயம் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து இந்த எம்கவச் சொன்னேன். அப்படி இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் இல்லை அப்படின்னு இதாக இருந்தால் நிறைய வந்து ஆன்டிவைரஸ் இருக்குது. ஓகே, நிறைய பேர் நாங்கள் ஆன்டிவைரஸ் காசாகவும் நினைப்பாங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு 599 ஒரு 500-600 ருபீஸ்க்கு ஒரு 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணுற ஆன்டிவைரஸ்னால் இருக்குது. ஓகே, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு 500-600 கொடுத்து யூ கேன் ப்ரொடெக்ட் யூர் டிவைஸ். தட் இஸ் மச் மோர் சேஃபர் அப்படின்றது தான் பாயிண்ட். எஸ். ஓகே சார், இப்போ இந்த ஹேக்கிங் சம்மந்தமாக, சைபர் கிரைம் சம்மந்தமாக மக்களுக்கு நீங்கள் என்ன விழிப்புணர்வு கொடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹேக்கிங்கிறது வந்து ஒரு வெம்பமான வேர்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த ஹேக்கிங் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நடக்கிறது கிடையாது. ஓகே, படத்தில் நிறைய காட்டாங்க, வந்து சும்மா வந்து 2 கீபோர்ட் தட்டி என்ட்ரு தட்டினா ஹேக் ஆகிடும் அப்படின்றது வந்து இப்போ வந்து வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஹேக்கிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் பயப்படாதீங்க. ஓகே, ஏன்னா வந்து அந்த பயத்தினால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஓகே, இப்போது ஹேக்கிங்கிறது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட எமோஷன்ஸோட ப்ளே பண்ணுற மாதிரி, உங்களுக்கு ஆசையோ இல்லை பயமோ அப்படின்றதா இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷன் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். டெக்னிக்கலாக உங்கள் ஃபோனை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்றது இப்போதைக்கு நடக்காது. உண்மையிலேயே அது மாதிரி வந்து உங்களுக்கு எதனா விக்டமாக நீங்கள் எதனா ஆகிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காசு போயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் cybercrime.gov.in இல்லை 1930 என்ற வெப்சைட் இதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. நிறைய பேர் அந்த இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க, இப்போ எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் 99% சேஃப் தான். ஓகே, ஜஸ்ட் ஆஸ்க் கொஷின். அதாவது ஒரு லிங்க் வருது, ஓட் போடனா ஓட்டு போடுறதுக்கு ஓடிபி கேட்குறாங்க அப்படின்றத ஜஸ்ட் ஆஸ்க் கொஷின். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வந்தாலும், ஈவன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தாலும், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொஷின் நீங்கள் ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வரும் ஒரு நம்பர்லேருந்து, ஐ ஃபவுண்ட் யுவர் பிக்சர்ஸ் இன் தீஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு வரும். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஓகே, ஏன் பிக்சர் என்ன வருது, டக்குன்னு கிளிக் பண்ணுவீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா லாகின் கேட்கும், திருப்பி லாகின் கொடுப்பீங்க. ஓகே, அந்த பயத்தினால தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, ஆர் ஒரு ட்ரஸ்ட்னால நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் வரும், காசு அனுப்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு கேட்போம், உடனே அனுப்பிச்சிடுவாங்க. வித்தவுட் அன்னோன் நம்பருக்கு அனுப்புவாங்க, வித்தவுட் எனி ஆஸ்கிங் கொஷின். அப்படி வந்தால் உண்மையிலே ஒரு கால், ஜஸ்ட் ஒரு கால், எல்லோரும் இப்போ வந்து இமீடியட்டாக கால் பண்ணலாம். கால் பண்ணி உண்மையிலே உனக்கு தேவையானு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செஞ்சுட்டு இது பண்ணாலே சைபர் கிரைம் வந்து ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிடலாம். சைபர் கிரைமை வந்து டெக்னிக்கலாக ஸ்டாப் பண்ணுறதோட அவேர் பண்ணி நீங்கள் ஸ்டாப் ஆனால் சைபர் கிரைம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். எவ்ரி ஹியூமன் இஃப் த அவேர் ஆஃப் சைபர் கிரைம் தென் தெர் வில் பி நோ சைபர் கிரைம். அதுதான் என்னோட பாயிண்ட். இப்போ சூப்பர் அழகாக சொன்னீங்க சார். ஸோ அடுத்த வீடியோவில் எங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது ஒரு டெமோ காமிச்சான்னு நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் ஹேக் பண்ண வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏதாவது டெமோ காமிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் சைபர் கிரைம் பற்றி கிளியராக ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க, எப்படி ஃபோன் சூடாகிறதுலேருந்து லிங்க் அனுப்பி ஹேக் பண்ணுறது, இது எல்லாமே சார் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடந்திருக்கு, சைபர் கிரைம் நடந்திருக்கு அப்படின்னாலோ அது எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சாரை வச்சு உங்களுக்கு வந்து டெமோவோட அதுக்குண்டான பதிலையும் நாங்கள் சேர்த்து தரோம். நீ அடுத்த ஒரு மேற்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.